எது அது அது நான் உண்மையிலே அவங்க என்ன பரப்புறது, நான் தான் உலகம் முறை கொண்டு போய் சேர்த்துட்டேனே. உண்மையிலேயே அந்த தைப்பூசத்துக்கு எங்கள் இறை தமிழ் இறை உங்களுக்கு தெரியும், எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனம் நாங்கள். எங்களுக்கான இறை எதுன்னு தெரியும். நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு இருந்தது, குருநானக்கு இருந்தது, மகாவீர் ஜெயந்தி கூட இருந்தது, ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கெல்லாம் பொது விடுமுறை இருந்தது, ஓணம் இந்த மாதிரி தெலுங்கு வருடப்பிறப்பு கன்னட வருடப்பிறப்புகளாக இருக்குது. எங்களுடைய தமிழ் வருடப்பிறப்புக்கு மற்ற மாநிலங்களில் விடுமுறை இருக்குதான்னு நீங்கள் என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? குருநானக்கு மகாவீருக்கெல்லாம் விடுமுறை விட்ட தமிழ்நாடு எங்களுடைய மூதாதை உலகத்திற்கு எல்லா மானுடனுக்கும் மதம் இதெல்லாம் தாண்டி மொழியெல்லாம் தாண்டி உலகமெங்கும் இருக்கிற எல்லா இனத்தவருக்கும் எல்லா மக்களுக்கும் ஒரு நன்னறியை கொடுத்த பெருமகன் எங்களுடைய வள்ளுவ பெருமகனார். அவருடைய நாளுக்கு எந்த மாநிலத்திலாவது விடுமுறை இருக்குன்னு நீங்கள் கேட்டதுண்டா? இல்லை. இந்த பொதுமை இந்த ஜனநாயகம் தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது எங்களுடைய இறை முருகனுக்கு பொது விடுமுறை இல்லை. இப்போ பழனினா அந்த இடத்துல மாவட்ட ஆட்சியர் விடுமுறை விட்டுருப்பார். திருச்செந்தூர்னா அந்த இடத்துல பொதுவாக ஒரு விடுமுறை இல்லை. அதை நான் முதலாக அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது நான் திருமுருக பெருவிழா எடுத்தேன். நான் அப்போ போய் கேட்டேன், இந்த மாதிரி உங்களை மாதிரி ஊடகங்களால் சந்தித்து கோரிக்கை வச்சேன். அவங்க தரலை அதை அந்த நேரம் அப்போ விட்டு அப்புறம் அடுத்து அவங்க மரணித்த பிறகு ஐயா முதல்வரான பிறகு நான் போய் சந்தித்து கோரிக்கை வச்சேன். அதையும் இந்த தஞ்சையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாகவும் அறிவிக்கணும்னு 2 கோரிக்கை வச்சேன். அது தஞ்சையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிட்டாங்க. அப்புறம் இதை அறிவிக்கலை, அறிவிச்சிடறேன். அவ கேட்டாங்க, உண்மையிலே நமக்கு தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்லையா தம்பி? இல்லை. குறிச்சுக்கிட்டு நான் முருக பக்தன் தான், என்னுடைய பேரே பழனிசாமி தானே, நான் என் தோட்டத்திலே முருகன் கோயில் கட்டி வழிபடுறேன், நான் உறுதியாக நம்ம பண்ணிடலான்னு. அந்த நேரம் போராட்டம் தொடர்ச்சியாக வந்ததுனால அது நம்ம இப்போ விட்டோம்னா ஒரு மாதிரி வரும், கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லி அந்த போராட்டம் முற்று பெற்ற பிறகு ஓராண்டு கழித்து தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை விட்டாங்க. அந்த பெருமை வரலாற்றிலே அது ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு அது இருக்குது, அதில் மறுக்க முடியாது. அதை நானே கேட்டு பெற்றேன், அதை நானே சொல்கிறேன். அந்த இதை கொடுத்தது அவர் தான்.